அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 11 அதாவது கார்த்திகை மாதம் 26 புதன்கிழமை, ஏகாதேசி திதி. ரேவதி நட்சத்திரம் 11:48 வரை, அதற்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் 11:48 வரை சிம்ம ராசிக்காரங்களுக்கு, அதற்கு மேல் கன்னியா ராசிக்காரர்களுக்குரியது. இன்று ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை, நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை. தவிர்க்க வேண்டியது சிவப்பு கலர். சாப்பிட்றது முள்ளங்கி அல்லது புதினா. நண்பர்களே, இப்பொழுது பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படின்னா, கோபத்தாபத்தில் அடிக்கடி கொதித்தெழுத மாதிரி கொதித்தெழுவார். பேச்சில் வேகம் இருந்தால் கூட உறுதியான உள்ளம் இல்லாதவர். அதாவது பந்து மித்திரர்களோடு பகைமை பாராட்டுவார். அதாவது சுற்றத்தினர்களோடு எப்பவுமே சண்டை சச்சரவுமாக இருப்பார், தவிர ஒரு சுமூக உறவு இருக்காது. பஞ்சேந்திரியங்களின் சுகத்தை நாடுபவர். அதே மாதிரி கண் பார்வையில் சிறிது களங்கம் உடையவர். கண்ணில் பிரச்சனை சேரும். குடும்பத்தில் சச்சரவு, எல்லார்ட்டையும் சச்சரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அதே சமயத்தில் செல்வம் படைத்தவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. கல்வி ஞானம் உடையவர். வீரதீர பராக்கிரமம் உடையவர். எதிரிகளை வெல்லும் இயல்பு உடையவர். உபகார சிந்தனை உடையவர். சகோதர பாசம் இல்லாதவர். இந்த இதை கவனிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணுவார். சொந்தக்காரங்க, குடும்பத்தில் உள்ளவங்க, சகோதரர்களுக்கு உதவ மாட்டார். அவர்களோட கொஞ்சம் பாசம் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருப்பார். நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு தந்தையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படலாம். பயமும் பணத்தட்டுப்பாடும் நிறைய இருக்கிறது. எதற்கும் நம்பிக்கையுடன் இருந்து வாருங்கள். பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். வீண் அலைச்சல், வீண் செலவு தான் உண்டாகிறது. அதனால் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நிம்மதியாக இருந்து கொள்ளுங்கள். கடவுளை நினையுங்கள். அடுத்து ரிஷபராசி. செய்யும் தொழிலுக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை. மனைவி வர்க்கத்தாரால் பணவிரயம் ஏற்படுகிறது. உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருக்கிறது. அதற்கு மனச்சோர்வு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மனைவியுடன் வாக்குவாதத்தை தவிருங்கள். வெளியூர் பிரயாணத்தை கூட தவிர்க்கவும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்தி வாருங்கள். எல்லாம் நன்றாகவே நடக்கும். அடுத்து மிதுன ராசி. நண்பர்கள் விரோதிகள் இருவராலும் நன்மைகள் உதவிகளும் கிடைக்கின்றன. தூரதேச பிரயாணத்தில், அதாவது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு அந்த வெளிநாட்டில் உத்தியோக வாய்ப்பு சேருகிறது. வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான முன்னேற்றம், பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கின்றன. எதிர்பார்த்த வகையில் நிலப்புலன்கள் சேருவதற்குண்டான வாய்ப்பு கூட இருக்கிறது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகலாம். பணத்தட்டுப்பாடு அதிகம் இருப்பினும் அதே மாதிரி கட்டாய தேவைக்கு பணம் சேர்ந்து விடுகிறது. அதாவது பெற்றோர் உடல்நிலையில் பிரச்சனை எதுவும் இல்லை, அது சுமூகமாகவே செல்கின்றது. அரசியலில் உள்ளவர்களுக்கு வரவேண்டிய பொறுப்பு சற்று தாமதமாகிறது. அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகள், தூர பிரயாணம், லாட்ரி, சூதாட்டம், முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அதாவது மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியே உண்டாகிறது, சந்திராஷ்டமாக இருந்தால் கூட. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்புள்ளது. அடுத்து கன்னிராசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு மன அமைதி உண்டாகின்றது. நாளைக்கு அதாவது கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகின்றன. எதிர்பாராத வகையில் பணம் சேருகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவிகளும் ஆதரவும் கிடைக்கின்றன. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து துளாராசி.
எந்த காரியமானாலும் வீண் அலைச்சலுக்கு பிறகே கைகூடுகிறது. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் ஏமாற்றப்பட நேரிடும். கணவன் மனைவியரிடையே வேண்டாத வாக்குவாதம் தான் வருகிறது. விட்டு செல்லுவது, விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகிறது. அடுத்து விருச்சிக ராசி. வாக்குறுதி கொடுக்க முன்னே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. அனாவசியமாக வரும் கோபத்தினால் நல்லவர்களை விரோதித்து கொள்ள வேண்டியவும் சூழ்நிலை வருகிறது. மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இளநீர், மோர் போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. வெளியூர் பிரயாணங்களினால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகின்றது. உடன் வேலை பார்க்கும் மனிதர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. தொழில் செய்பவருக்கு வெளிநாட்டு ஆர்டர் கிடைக்கின்றது. குடும்பத்தினர் ஒருவருக்கு நோயினால் பாதிப்பு உண்டாகிறது. நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை. அடுத்து மகர ராசி. வாழ்க்கையின் வெற்றி ஆரம்பிக்கிறது. கோர்ட்டு கேஸு போன்ற வழக்கு நடந்து கொண்டிருப்பதனால் அதிலும் வெற்றியே கிடைக்கிறது. செலவுகள் கட்டுக்கு அடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பொருள் வரவு நன்றாக இருக்கிறதுனால சேமிப்பு அதிகரிக்கிறது. மன அமைதி உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் கூட லாபமே வருகிறது. குடும்பம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலேயே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. மறைமுகமான எதிர்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியத்திற்கான செலவு உண்டாகிறது. சகோதரர் ஒருவர் பொருட்டு செலவு ஏற்படுகிறது. ஆனால் மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகின்றது. செலவுகள் இருந்தாலும் தேவையான அளவு பணம் சேர்ந்து விடுகிறது. அடுத்து மீனராசி. தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஸ்கின் அலர்ஜி உண்டாக வாய்ப்புள்ளது. வீட்டிற்கு வெளியே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் மன அமைதியும் மகிழ்ச்சியுமே இருக்கிறது. மனைவி மக்களின் ஆதரவும் இருந்து வருகிறது. புது நண்பர்கள் கிடைக்கின்றனர். நண்பர்களே, இன்று ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.